सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधिन चन्द्रतारकं नेमा विद्युतोपान्ति कुतोऽयमग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस बृहणोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदाहमेतं पुरुषं महान्तं आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यः पन्था विद्यते अयनाय। ஒன்பதாவது மந்திரம். நாக்ஞௌ த்வா வாஜ விஷணீ கசௌ ஞாக்ஞௌ த்வா பஜா பீஷணீஷௌ ஏகா போக்த்ரு போக்யார்த்தயுக்தா अनन्तस्सात्मा विश्वरूपो ह्यकर्ता त्रयं यदा विन्दते ब्रह्ममेतत् नाज्ञौ द्वावाजवीसनीसौ. அதை சொல்கிறதே கஷ்டமாக இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். ஒன் வேர்டு நிறைய சந்திலாம் உள்ள உடைய கும்பலாக இருக்காது. ஸோ உபனிஷத்து பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு போகிறது. யாரை பேஸ் பண்ணிட்டு போகிறது? இந்த ஹோல் உபனிஷத்து இந்த ஜீவா அவன் விடுதலை அடையணுன்றதுக்காக அவனை பேஸ் பண்ணிட்டு அந்த ஜீவா பிரமாதா முமுக்ஷு அந்த பர்சன் இந்த ஹோல் சிருஷ்டியே ஒரே ஒரு ஆளுக்கு தான் படைக்கப்பட்டது. அது உனக்காக தான். ஓகே, பந்தத்திலேருந்து விடுதலை பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலேயே இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது அந்த சம்சாரி ஜீவாவை. எப்படி பண்ணுறது? கேன சுக இதரேஷு வர்த்தமாகே. அவன் சுகம் அதற்கு வேறு ஒன்றாக இருக்கின்ற இதரேஷு துக்கத்துக்கு சுக துக்கத்துக்கு இருக்கிறவன் ஜீவா, சம்சாரி ஜீவா. அப்படி ஒரு இன்டைரக்டாக இன்ட்ரொடியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் பாருங்கள். அந்த அனீசகா அந்த ஜீவா அவன் எப்படி படைக்க முடியும்? அவன் அனீசகா, நாட் மாஸ்டர். மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு ஈஸ்வரன். இவன் அனீசகா, ஈசகா ஆப்போசிட். ஓகே, ஸோ ஈசனா மாஸ்டர். ஸோ அப்படின்னா அனீசகன்னா அதுக்கு ஆப்போசிட். ஓகே, அவன் மாஸ்டர் கிடையாது, டம்மி ஃபெலோ. சுக துக்க ஹேதோஹோ செகண்ட் மந்த்ரா. அதனால் ஸ்வகுணை நிக்கூட்டாம். அதனால் இவனுக்கு இந்த பிரபஞ்ச ஈஸ்வரா இருந்தாலும் இவனுக்கு கண்ணுக்கு புலப்படவில்லை. நிக்கூட்டாம், கண்ணு முன்னாடி அலை தண்ணி தான் இருக்குது, ஆனால் அவன் அலையாக பார்க்குறான். ஃப்ரீ நோஷன் மைண்டுக்குள்ளற மண்டல பண்டிலாக இருக்கிறது. மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறது. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் உள்ளர முடிவு பண்ணிடுறான். அதனால ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கிறது. ஓகே, நிக்கூட்டாம், நீ ஈஸ்வர அனுபவம் இருக்குது, ஈஸ்வர ஞானம் இல்லாமல் இருக்கிறது. ஓகே, இருக்கிறதெல்லாம் ஈஸ்வர அனுபவம் தான் உனக்கு கிடைச்சிருக்கிறதுலாம். ஆனால் இது ஈஸ்வரா நிமித்த உபாதான அபின்ன நிமித்த உபாதான காரண ஈஸ்வரான்னு புரிய மாட்டேன். புரியுதுல?
ஸோ எத்தனை தடவை இதை சொல்லியிருக்கோம், எத்தனை கிளாஸில் சொல்லியிருக்கோம். அப்படின்னு நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா 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 தான் இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து வெக்கத்தை விட்டுட்டு அவர் சொல்கிறார், ஒரு பெரியவர். ஓகே, கர்மண்யவ அதிகார மா பலேஷு, நீ கர்மம் பண்ணி நான் பலன் கொடுக்குறேன் அப்படின்றார் இவர். இதில் அப்படி சொன்னால் கூட அந்த ஆள் சொல்கிறத கேட்குறதில்ல, புரியுறதில்ல. இப்படி அவனுக்கு தன் குடும்பம், தன் குழந்தை, தன் வீடு, இது வந்து ஃப்ரீ நோஷன், அகம் மம வந்து அதிகமாக உள்ளுக்குள்ளர மாட்டின் இருக்கு. ஸோ மாட்டின் இருக்கிறதுனால ஸ்வகுணைகி நிக்கூட்டாம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் சக்தி மாயாலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி, அந்த சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது, அது அவனால் முடியல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வேறு விதமாக ப்ரெசன்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஜீவா பாயிண்டில் எல்லா ஸ்லோகையும் கொண்டு வந்துருக்கேன். ஓகே, அந்த ஜீவா எப்படி சம்சாரியா, இந்த ஹோல் பிரபஞ்ச ஈஸ்வர ஜீவா இவன் சம்சாரி உலகமாக எப்படி ஜெயிண்ட் வீலாக இருக்கிறது, அதுக்கு வந்து பலவிதமான விஷயம் சொல்கிறது. கடைசியில் இந்த உலகத்தை பயன்படுத்தி அவன் 3 கதிக்கு போகிறான். 3 மார்க்க பேதம், இந்த 3 மார்க்கத்துக்கு போகிறான்னு அவன் வந்து சுக்லகதி அண்ட் கிருஷ்ணகதி அதோகதி எப்படி போகிறான், எதுக்கு போகிறான்? திவி நிமித்தைகி ஏகமோகம். ஏக்கமோகம்னு என்ன, அதில் கூட உபனிஷத்து ஏக்கமோகம் தான் சொல்கிறது. அதுக்கு ஏக்கம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், குஷி. ஓகே, ஏக்கமோகம் ஒரே ஒரு டெல்யூஷன் தான். என்ன ஒரே ஒரு டெல்யூஷன்? ஒரே ஒரு மாயினால் சிருஷ்டி வந்த மாதிரி ஒரே ஒரு டெல்யூஷனில் தான் உன்னுடைய சம்சாரமே இருக்கிறது. அது என்ன? ஆத்மா அனாத்மா அஜ்ஞானம். ஸோ டிஸ்டிங்ஷன் பண்ண தெரியல. அதன் மூலியமாக என்ன ஆயிடுச்சுன்னா த்வி நிமித்தைகி. த்வின்னா என்னது? 2. என்ன 2 இருக்க முடியும்? புண்ணிய பாபத்தில் மாட்டின்னு முழிக்கிறான். இப்படிதா புண்ணிய பாபத்தில் மாட்டின்னு இந்த பிரபஞ்ச ஜெயிண்ட் வீலில் இவன் சக்கரத்தில் கரகரகரன்னு சுற்றின்னு இருக்கான். அது மாத்திரம் இல்லை, அவன் வந்து அந்த ஆற்றுல விழுந்துட்டான்னா ஆறு ஸ்பீடாக அடிக்கிறது, சில சுழற்றுறது, சில சமயம் கரண்ட்டில் உள்ள சொருகிறது. ஓகே, இதெல்லாம் வந்து பலவிதமான புலன்கள், பஞ்சேந்திரியங்கள், சப்தங்கள், சப்தஸ்பரிஷ ரூப ரச்ச, இதெல்லாம் இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து போட்டு கவுத்து விட்டுறது. ஓகே, இப்படி நினச்சா அப்படி போகிறது, அப்படி நினச்சா அப்படி போகிறது, அப்படி பஞ்ச அதனால பிரபஞ்சம்னு பேர். இதுக்கு பேர் 5 பிரிச்சுது. அஞ்சாவது ஸ்லோகம் 5 பிரித்து பிரபஞ்சத்தை சொல்லிச்சு. புரியுறதா? அப்படி சொல்லி இந்த வேகாம் பஞ்சத்து கௌக ஏக வேகாம் அப்படி சுழட்டுண்டு போகிறது அப்பேற்பட்ட ஜீவா. அந்த ஜீவா எப்படிப்பட்ட ஜீவா? அம்சகா பராமியத்தே. ஓகே, அம்சகா. ஓகே, அம்சனா இந்த ஜீவா, சம்சாரி ஜீவா, ஓடிக்கொண்டே இருக்கிற ஜீவா, எதிர் முதிரமாக ஓடிக்கொண்டிருக்கானே. ஏண்டா ஒரு நிமிஷம் கேளண்டா, சொல்கிறது கேளண்டானா, நோ டைம். இந்த மனுஷ ஜென்மத்தை விட்டுட்டுனா அப்புறம் என்ன ஜென்மம் வருமோ தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ, என்ன வருமோ, எப்படி வருமோ, அது இப்போ கேள்றா அப்படின்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. நோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படி கேட்குறான். ஓகே, பிஸியா ஹம்சா பிராமியத்தே. அந்த இது தப்பான விஷயத்தில் புரிஞ்சுண்டு அதில் ஓடின்னு இருக்கான். அதுக்கு இந்த சம்சார சக்கரத்துக்கு உபனிஷத்துக்கு கொடுக்குற பேர் பிரம்மச்சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கான். பிரம்மச்சக்கரம் எதுக்கு சொன்னோம்? அது ஹியூஜ் சக்கரம். ஓகே, எவ்வளோ பிரம்மம் பெருசோ அவ்வளோ பெருசு மாயா, ஈக்குவலி பெருசு. அது புரியுதா? அதில் போய் மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்கான் அவன். அப்பேற்பட்டவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ இந்த ஆத்மானம் பிரேரிதாம்ச மத்வா, தன்னுடைய ஆத்ம சைத்தன்யத்தை அறிந்து கொண்டவன், அந்த ஆத்ம சைத்தன்யம் பரமாத்மா அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் ஐக்கியமாக்கி பிரேரிதாம் ஐக்கியப்படுத்தினால அவனுக்கு என்ன கிடச்சிதான்? இது இப்படி சொல்லிட்டு வருது. அதனால் இதை கண்டுபிடிச்சிட்டவன் அகம் ஆத்ம சைத்தன்யம் அயம் ஆத்ம பிரம்ம இது புரிஞ்சுத்துனா சுஷ்டா தேன அமிர்தத்துவமேதி, அவனுக்கு திருப்தி அடைகிறான். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, தன்னில் தானாக ஆனந்தமாக. இனி அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறது வெளியில் இருக்கிற ஜகத்து இன்கெப்பாசிட்டி ஆயிடுது. ஓகே, வெளியில் இருக்கிற பொருள் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே 10 லட்டு உள்ள தள்ளினின்னு வச்சுக்கேன்,
அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து மைசூர் பாக்கு கொடுக்கணும், என்னால் முடியவே முடியாது அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ வெளியில் இருக்க பொருள் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா இவன் கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து டெம்பரவரி. மைண்டில் நிறைக்க முடியாத மைண்டை நிரப்பினவன், புரியுதா? அது அபூர்ண மைண்டோட சொரூபமே அப்படி இருக்கிறது. அந்த மைண்டை ஞானத்தினால் நிரப்பிட்டான். ஓகே, ஜுஷ்டா திருப்தா. அதனால தேன இந்த ஞானத்தினால அமிர்தத்துவம் நேதி, அவன் விதேக முக்தனாகவும் ஆகிவிட்டான். இருக்கும்போது ஜீவன் முக்தன், இந்த சரீரம் போன பிறகு விதேகம். இனி பிறப்பு இறப்பு என்ற இந்த ஜெயண்ட் வீல்ல சக்கரத்தில் அவன் எஸ்கேப் ஆகி குதித்து விட்டான் ஒருவன், புரியுதா? இது 6ல் சொன்னார். இது உத்கீதம், ஒன்றை விட ஒன்று வசந்தது. சொப்பன பிரபஞ்சத்தை விட வசந்தது ஜாக்கிரத பிரபஞ்சம், ஜாக்கிரத பிரபஞ்சத்தை வசந்தது பாரமார்த்திகம், அது பரம் பிரம்ம. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஞானி இவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு அடுத்து சொல்கிறது. ஓகே, 7வது வந்து அந்த பரபிரம்மத்தை இவன் 2 விஷயமாகவும் இருக்கிற பிரம்மனையும் மித்தியாவும் இந்த மாயையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டான். திரிவித மாயா திரயம் அதுவும் புரிஞ்சுக்கிட்டான், திருப்புட்டியாக இருக்கிறதையும். அதே சமயத்தில் ஏக அத்வைதமாக இருக்கிற பிரம்மனும் புரிஞ்சுக்கிட்டான். பிரம்ம விதா விதித்துவா, பிரம்ம விதோ, உனக்கிட்ட கேள்வி கேட்டனே, நான் வந்து இதில் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எல்லாத்தையும். ஓகே, இப்படி தான் இருக்கு அப்படின்னு. தேர்ஃபோர் லீனா பிரம்மணி தத்பரா யோனி முக்தா. அதனால் என்ன பண்ணனா, இந்த சிரவண மனம் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணி தத்பராக கமிட்டட் லைஃப் டோட்டலாக தத் சிந்தனம் தத் கதனம் தத் பிரபோதனம், அதே பேச்சு, அதே கேள்வி, அதே சிந்தனை, ஒரே சிந்தனை, அதுவே திரும்ப திரும்ப இமைப்பொழுதும் வேற எந்த சிந்தனையும் இல்லை. அதுவே பேச்சு பேசி அந்த விஷயத்தில் யோனி முக்தா நிஷ்டையானவன். அந்த நிஷ்டையானவன் என்ன ஆயிருக்கான்னா 8வது மந்திரத்தில் சர்வ பாசைகி விமுச்சதே, அவனுடைய எல்லா பந்தத்திலிருந்து கட்டுக்களிலிருந்து அவன் விடுபடுகிறான். ஓகே, அந்த விடுபட்டிருக்கிறவன் வந்து 2 விஷயத்தையும் அவன் வந்து பார்த்தவன். அனீச்சாத்மா பத்தியத்தே. ஓகே, அவன் பத்தியத்தை கட்டுப்பட்டவன். எதனால் கட்டுப்பட்டிருக்கான்? அவன் கர்த்தரு போக்துருனால கட்டுப்பட்டவன். ஏன் கர்த்தரு போக்துரு இருக்கிறது? அவனுக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனால, தன்னுடைய விஷயத்தை தெரியாதனால. போக்திரு பாவகா சம்சாரா, நான் கர்த்தருத்துவம் போக்திருத்துவம் இருக்கேன், நான் பண்ணின்னு இருக்கல, அதுதான் சம்சாரம். அதிலிருந்து விடுபட்டான். எப்படி? ஞாத்வா தேவம் முச்சத்தை சர்வ பாபாசுக்கு. அந்த பிரம்மனை அறிந்து கொண்ட பிறகு நான் இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, நான் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம்னு ரெகக்னைஸ் பண்ணினவன், அப்ரிஷியேட் பண்ணினவன், கிளைம் பண்ணினவன். அகம் கர்த்ரு அகங்காரா. இந்த அகங்கார பாடி மைண்ட் அனாத்மா பிரபஞ்சத்தை இவன் என்ன பண்ணினா, இந்த முமுக்ஷுத்துவ சிபிரில் 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்களே டீச்சரு, இதெல்லாம் ஜடவஸ்து திருஷ்யத்வாத், ஓகே, பௌத்திகத்வாத், ஆகமா பாயினா, அந்த விஷயம்லாம் வந்து டெய்லி அசப்போட்டு எவ்ரி டைம் இவனுக்கு ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இந்த 5 விஷயத்தை ரூல்ஸ் அப்ளை பண்ணி, அது நான் இல்லை, பௌத்திகம், அது ஜடவஸ்து, அப்படி தொடர்ந்து அவேர்னஸோட பண்ணினதுனால இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டான் அப்படின்னு 8 மந்திரம் வரைக்கும் 1 by 1 டெவலப் பண்ணிகிட்டே வந்தது. இப்போது 9வது மந்திரத்துக்கு நம்ம போகணும். புரியுது? இப்போ லிங்க்கு சும்மா கண்டமாக போல, இது அப்படியே வரிசை சீக்வன்ஸாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சாம்பிள் இப்போ சொன்னேன். இதே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தை வச்சுட்டு கேட்டதை வச்சுட்டு பலவிதமான கோணத்தில் நீங்கள் திங்க் பண்ணணும். புரியுதா? சரி, இல்லை சொன்னதையாவது திருப்பி ஆசை பண்ணணும், இது ஏதாவது பண்ணணும். ஓகே, ஞாக்ஞௌ துவா பஜா வீச நீசௌ. ஞாக்ஞௌ தோ அஜௌ வீச நீசௌ. அதனால் துவாவஜா, துவாவஜான்றத தௌ அஜௌ அப்படின்னு போட்டுக்கணும், சந்தி ரூல். விஷனீ சௌ, விஷ நீ சௌ, அதான் ஈசனா பரமாத்மா, அனீஷகா, விஷனீஷௌ அப்படின்னா
ஈச அனீச விஸ்யனீசௌ. ஓகே, ஈச அனீஷ பரமாத்மா ஜீவாத்மா. ஓகே, ஜீவாத்மா தாசா, பரமாத்மா மாஸ்டர். ஓகே, ஒன்று ஸ்லேவரி, இன்னொன்று மாஸ்டர். பரமாத்மா ஈசா, ஜீவாத்மா ஸ்லேவரி தாசா. ஓகே, ஸோ தௌ அஜௌ, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவரி ஃபெலோ தாசனா. ஓகே, ரெண்டு பேருமே ஒரே ரியாலிட்டி. இதுதான் சீக்ரெட் வைக்கிறது உபனிஷத்து. ரெண்டுமே கௌ அஜௌ அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா தான் ரெண்டுமே அனாதி, பிகினிங்லெஸ். இந்த மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிக் மந்திரம். பிஃபோர் லஞ்சில் நம்ம படிக்கிறோம், புரியுதா? அதனால் அந்த பசியோட, அந்த முமுட்சுத்துவ பசியோடு இப்போ கேட்டுருக்கோம் நம்ம, புரியுங்க, வயிற்று பசியோட. ஓகே, இது ஒரு முக்கியமான கருத்து. ஜீவா அனாதி, ஈஸ்வரான. நம்ம ஜென்ரலாக ஈஸ்வரா தான் அனாதின்னு தெரியும். ஏன்னா இந்த ஜீவனை பகவான் படைத்தார் அப்படி சொன்னார்னா, படைக்கப்பட்டது எப்படி அனாதியாக இருக்க முடியும்? புரியுதா? ஸோ அனாதி. ஸோ அநாத கிடையாது, அநாத வேற. அநாத பயல என்ன வந்து கேள்வி கேட்குறடா, இப்படி இப்படி சொல்லுவான் மிரா சொல்லாம். அநாத பயல என்ன வந்து கேள்வி கேட்குற, என்ன நான் பார்த்து பிறந்த வளர்ந்த பையன் நீ, நாதி கெட்டவன் நீ, புரியல? புரியல? அதெல்லாம் அநாத நாதி கெட்டவன் இதெல்லாம் சொல்கிறது அப்படி இல்லை. ஜீவா அனாதி. ஈஸ்வரனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறதோ அதே போல் இந்த சம்சாரி ஜீவா தாசா ஸ்லேவரி ஃபெலோ அவனும் அனாதி. புரியுது இல்லைப்பா? பா எங்கே தூக்கி வச்சுட்டு பாருங்க இது. சரி, அப்போது இதை வந்து மற்ற எல்லாரும் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, புரியுதா? இதில் இதுதான் வெரி யூனிக் ஃபார் வேதாந்தா. ஜீவா ஆல்சோ அனாதி, பிகினிங்லெஸ். அதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கிற வேதாந்தத்துக்கு, அத்வைத வேதாந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய மந்திர ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இம்பார்ட்டண்ட். இந்த கன்க்ளூஷன் என்ன, ஈஸ்வரா ஜீவா போல நாட் கிரியேட்டட். ஈஸ்வரா ஜீவாவை கிரியேட் பண்ணலை. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ், செய்தி, புரியுதா? அதனால ஜீவா ஆல்சோ, காரணம் என்ன, ஜீவா ஆல்சோ அனாதி. ஜீவா அப்போ எப்படி முடியும் இல்லை? அடுத்தது இந்த ஜீவா அனாதி காரணம், அந்த காரண சரீரம். அந்த காரண சரீரத்தை ஈஸ்வரா படைக்கலை, அது பிகினிங்லெஸ், புரியுதா? அப்போ காரண சரீரத்தில் இன்ஃபினிட் ஒன்று புதஞ்சி கிடக்கிறது. அது என்னது? சஞ்சீத கர்மா. அந்த சஞ்சித்த கர்மாவில் இருந்து பகவான் கொஞ்சம் கர்மாவை எடுத்து உனக்கு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை கொடுக்குறாரு. அவருடைய ஜாப் அவ்வளோதான், புரியுறதுல? சப்போஸ் காரண சரீரத்தில் இருக்க சஞ்சித்த கர்மம் பகவான் போட்டுட்டார்னா அவர் மகா 1ஆம் நம்பர் துரோகி ஆகிடுவார், புரியுதா? ஒருத்தனுக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தனுக்கு வேறு விதமாகவும் படைச்சிட்டார் அப்படி சொல்லுவோம். உன்னுடைய சஞ்சித கர்மாவில் இருந்து தான் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை உண்டாக்குறார். ஓகே, அப்போது சிருஷ்டி காலத்தில் ஈஸ்வரோட ஜாப் என்ன? ஒரே ஒரு ஜாப் தான். அவருக்கு விதவிதமான சரீரத்தை கொடுக்குறார். பாம்பு சரீரம், புரியுறதா? பாம்புக்கு அந்த அதில் சஞ்சீதத்தில் இருக்கிறத ஒரு மாதிரி எடுத்து போகிறதுனால அது பாம்பாயிடுச்சு, புரியுதா? நீ யோசிச்சு பாரு. அப்போ அந்த கர்ம பல தாதா கொடுக்கும்போது ஒரு மாதிரி அந்த சஞ்சீதத்தில் இருக்கிறது வேறு ஏதாவது எடுத்து போட்டுருன்னா நீ இப்படி இப்படி உட்காந்துருப்பேன், இப்படி எங்கேயா பொந்துக்குள்ளே போயிட்டுருப்பேன். நமக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட 50% புண்ணியம் பாபமும் எடுத்துட்டதுனால இப்படி நம்ம கிளாஸ் உள்ள உட்காந்துருக்கோம். ஒரு பெரிய விசேஷம் இல்லை, உன் சரீரமும் பாம்பு சரீரமும் ஒன்று தான். இவெல்லாம் வந்து நம்மளுடைய கசின்ஸு, புரியுதா? எல்லாம் ஒரே ஈஸ்வரன்கிட்ட வந்திருக்கிறது. பிரதர் சிஸ்டர்ஸ் ஆசம் பஸ்கிட்ட உட்பட, புரியுதா? நமக்கு வந்து நீ இப்படியே வேறு மாதிரி கட்டடிச்சுட்டு வேறு மாதிரி சுற்றிட்டு இருந்தா மஸ்கிட்டோ கூட போகலாம். ஓகே, மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் அப்படியே பரிணாமம் அப்படி இல்லை,
புரியுதுல? திருப்பி கீழே கூட வரலாம். பி கேர்ஃபுல். அதனால தான் இந்த பிறவி வந்து அன்பிரடிக்டபிள். பி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? அப்போது சரி, இந்த காரண சரீரத்தில் நம்ம எப்போ போயிட்டு வருவோம்னா நித்திரையிலுக்கு போயிட்டு வருவோம். ஓகே, காரண சரீரத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனும் ஆகாது. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகாத நேரம் வந்து நித்திரையில் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. புரியுதா? அப்போ பகவான் வந்து படைச்சது என்னன்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரத்தை நம்முடைய சொந்த ஏரியா அது. ஓகே, சொந்த தொகுதி அது. ஓகே, அது மாயாவோட தொகுதி அது. ஓகே, அப்போ சொப்பனத்துக்கு சூக்ஷ்ம சரீரம் வேணும், ஜாக்கிரத்துக்கு சூக்ஷ்ம சரீரம் வேணும், ஸ்தூல சரீரம் வேணும். புரியுதா? ஜாக்கிரத்துக்கு. புரியுதா? காரண சரீரம் ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. ஓகே, அந்த காரண சரீரத்தை தெரிஞ்சின்றவன் தான் இந்த ஸ்தூல சூக்ஷ்மத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஜாக்கிரத சொப்பன அவஸ்தைக்கு நமக்கு சரீரம் தேவை. இப்போ புரியுது? அப்போ இந்த ஜகத்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த காரண சரீரத்தில் இருக்கிற புண்ணிய பாபத்தை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரத்து உலகம் தேவைப்படுறது. புரியுதா? அதுக்காக இந்த உலகத்தை படைக்கப்படுறது. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சிருஷ்டி காலத்தில் பகவான் படைச்சது ஒவ்வொரு ஜீவா சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் மட்டுமே. அவர் எந்த கண்டிஷனில் இந்த ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தையும் உருவாக்கினார், எந்த கண்டிஷனில் உண்டாக்கினார்? அதனால் பகவான்கிட்ட இருக்கிறது எண்ணற்ற கணக்கில் அடங்க முடியாத ஒரு விஷயம். உன்னுடைய சஞ்சித்த கர்மா இருக்க, அந்த சஞ்சித்த கர்மாவில் ஒரு ப்ரெஸ் பண்ணுவார், கம்ப்யூட்டர் ப்ரெஸ். அப்படி பண்ணார்னா ஒரு விதமான சரீரம் வரும். அவர் ஜாப் அவ்வளோதான், ஓவர் முடிஞ்சு போச்சு. புரியுதுல? ஸோ அப்போ ஈஸ்வரா ஒன்லி கர்ம பல தாதா. புரியுதா? அதனால் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு கடவுளை திட்டவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை ஏன் இப்படி படைச்சான் அப்படி இது வந்து ரூடியாக எல்லாரும் திட்டுவான். இப்போ கடவுளை திட்டிட்டு இருப்பான், கவர்மெண்ட்டு மற்றெல்லாம் திட்டிட்டு கடைசியாக கடவுளை திட்டிட்டு இருப்பான். என்னையா கடவுளை படைத்தான்? அவர் வந்து உன்கிட்ட இருக்கிற கர்மத்தை தான் கர்ம வினையில் தான் இந்த சரீரம் கிடச்சிருக்கிறது. ஓகே, ஆனால் இது கிடச்சிருக்கிற சரீரம் வந்து பாரதத்துலேயும் அதில் வந்து மனுஷ சரீரமும் அதில் முமுட்சுத்துவம் அதில் வந்து உனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கிறத அதில் பெருமை அடையிறதில்ல. பெசிமிஸ்டிக் இவன் இருக்கிறத விட்டுட்டான். இல்லாதது எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? உன்னை விட ஏகப்பட்ட பேர் கஷ்டம் இருக்கான். எங்கேயோ நீக்ரோ எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். உனக்கு இவ்வளோ அழகாக வந்து ஏசியில் கிளாஸ் எடுக்கிறோம். சங்கரன் கூட இப்படி எடுத்தது கிடையாது. இத்தனை அழகாக கொடுத்துருக்கேன். அதனால் இவ்வாறு த கிரேட்னஸ் ரொம்ப ஸ்தூலத்திலேயே கிரேட்டாக இருக்கேன்னு. புரியுதா? நாட் ஓன்லி தத்துவத்தில் வெளியிலே ஸ்தூலத்திலேயே நீ கிரேட்டாக இருக்க. புரியுதா? அதனால் சிருஷ்டி காலத்தில் அதில் குறை சொல்லாத, ஈஸ்வரனை குறை சொல்லாத, உன்னுடைய கர்மா. புரியுதா? அதனால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் உன்னுடைய கர்ம வினையே, இன்னொருத்தரை குறை சொல்லாதே. புரியுதா? அப்போது ஜீவா அனாதி காரண சரீரம், அதில் கர்மா எண்ணில் அடங்காத சஞ்சிதம் இருக்கிறது. ஓகே, அப்போ அதுலேருந்து பகவான் வந்து படைச்சது. சரி, அப்போ முதல் கர்மா இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கர்மா, அது எப்போ ஆரம்பிச்சு? இது யூஷுவல் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வரும் இல்லை? சரி, அனாதி கர்மத்தில் சஞ்சித்த கர்மா அடங்கியிருக்க, அது வந்து ஃபஸ்ட்டு கர்மா எப்போ இருக்கும்? இது விதையிலேருந்து செடி வந்து, செடியிலேருந்து வந்து எது முதல்ல வந்தது நீ சொல்லு, நான் இதை சொல்கிறேன். இந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இது பேர். ஓகே, முட்டிலேருந்து கோழியா, கோழிலேருந்து டே, இது வந்து லீனியர்ஸ் இல்லை, இது சைக்கிள் ப்ராசஸ். புரியுதா? எது ஆரம்பம் எது முடிவுன்னு சொல்ல முடியாது. இதான் ஜெயிண்ட் வீல், அங்கே பிரம்ம சக்கரம் சொல்லிட்டு இல்லையா, சக்கரத்தில் எது ஆரம்பம் முடிவுன்னு சொல்லுவேனே. ஆனால் இது எண்டு ஆக்கலாம், அதுவும் சமத்து குதிச்சுடு, அடிப்பட்டாலும் புரியுதா? அந்த மாதிரி ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் நீங்கள் போகும்போது மாம்பழம் இந்த ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா தூங்கி போடுவான், திடீர்னு மாம்பழம் அப்படின்னா டமால் குதிப்பான், மூஞ்சில் தெரிஞ்சுக்கிற ஆள்லாம் இருக்கான். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் யுவர் கேள்வி ராங். ஜீவா அனாதி, கர்மா ஆல்சோ அனாதி. யுவர் கர்மா ஆல்சோ அனாதி. அதில் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும்
கோடிக்கணக்கான கர்மா இருக்கிறது, புண்ணிய பாபம் இருக்கு. அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஈஸ்வரா அனாதி, ஜீவா ஆல்சோ அனாதி, கர்மா ஆல்சோ அனாதி. இதுக்கான பிரமாணம் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. புரியுதா? இங்கே அத்தாரிட்டி எங்கே பிரமாணம் இருக்குன்னு இல்லையா, அது உபனிஷத்து. புரியுதா? இந்த உபனிஷத்து தான். அதனால வெரி குட் உபனிஷத்து. எப்படி சொல்றது? ஜ அக்ஞௌ, ஜ அக்ஞௌ, அஜௌ, ஜன ஈஸ்வரா. ஓகே. அக்ஞௌன அஜ்ஞானி. ஓகே. அல்பக்ஞா ஜீவா. பட் ஞ பிளஸ் அக்ஞ is equal to ஞாக்ஞம். ஞ இஜ் ஞ ஞ இஜ் ஞ ஞ பிளஸ் அ ஞ இஜ் ஞ முன்னாடி அ அக்ஞ is equal to ஜாக்ஞம். சந்தி ரூல் பிரகாரம் அப்படி வரும். ஓகே. ஜாக்ஞம் அப்படின்னா என்ன? ஈஸ்வரா ஞ ஈஸ்வரா, அக்ஞ ஜீவா. அஜ்ஞானி ஞானின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. ஈஸ்வரா ஜீவா தோ ரெண்டு பேரும் இருவரும் அஜௌ அநாதி. புரியுதா? ந ஜாயதே அஜௌ, ஜாயதே ந ஜாயதே, ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித். அங்கே கிருஷ்ணன் சொன்னதனுடைய ரீசன் இது. நீ பிறக்கலடா, இறக்கலடா, பிறந்தது தான் இறக்கும். ஓகே. உனக்கு சாவு கிடையாது. உனக்கு டே சாவு கிடையாது. நான் உன்னை இப்போ தான் நான் நடித்தேன். எப்படி? இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய விளைவு. இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வெளியில் சொல்ல மாட்டான். எந்த ஊர்லேயும் சொல்ல மாட்டான். உனக்கு சாவே கிடையாதுடா அப்படி சொல்ல மாட்டான். அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டான். புரியுதா? அவ்வளோ பயம் இருக்கும். நீ போய் ஒரு அமெரிக்கனை கூப்பிட்டு நீ நாளைக்கு செத்து போயிடுவான்னு சொல்லி பாருங்க, பலார்னு ஒரு அரை விட்டுருவோம், கேஸ் போட்டுருவோம். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், ரியலி கேஸ் போட்டுருவான். அதெல்லாம் இப்படிதான். என்னுடைய மைண்டை இவர் இது பண்ணிட்டார், அப்படி விட்டு இது பண்ணிவிடுவார். அதனால் நம்ம உண்மையை தான் பேச முடியும். என்ன பண்ணா புரியுது? அதுதான் ரெகுலராக கூப்பிட்டான். டே நான் ரெகுலராக கூப்பிட்டா நான் உண்மையை பேசி விடுவேன் நான். புரியுதா? அப்புறம் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டுருவேன் நான். இங்கே அமெரிக்காவுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டேன்னா ப்ராப்ளம் ஆகிடும். உனக்கு அடுத்த தடவை கூப்பிட மாட்டான், இல்லாட்டி சென்டாக பண்ண போட்டான், எங்கேயோ தள்ளி விட்டுருவான். புரியுதுல்ல? அதனால் 2 தடவை போனால் உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே 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 சந்தோஷமாக வந்துட்டோம். புரியுதா? இதுதான் நல்லது. அதனால ந ஜாயத்தே அனாதி. அது அதாவது புது ஜீவா பிறக்கிறது இல்லை. புது ஜீவா, நியூ பார்ன் ஜீவா கிடையாது. புரியுதா? எவ்ரிதிங் ஓல்டு ஜீவா. இப்ப நியூ பார்ன் பேபி இருக்கு இல்லையா, அது ஓல்டு பேபி. அது எதுவுமே புதுசு கிடையாது. புரியுதா? உனக்கு புதுசா வந்திருக்க வழிய அது ஏற்கனவே பழைய ப்ராடக்ட். அது உங்ககிட்ட வந்துருக்குது இப்ப செகண்ட் ஹேண்ட். ரியலி ஏற்கனவே அதுக்கு அப்பா அம்மா போன பிறகு உண்டு, அதுக்கு முன்னாடி உண்டு. புரியுதா? இதெல்லாம் போய் செகண்ட் ஹேண்டு தான். செகண்ட் ஹேண்ட் வச்சு இப்படி ஆட்டைக்க கூடாது. அதனால ந ஜாயத்தே, நோ புது ஜீவா. இது புரிஞ்சுத்துனா பல 100 கொஸ்டினுக்கு நமக்கு பதில் கிடைச்சிடும், ஆன்சர். புரியுதா? எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இது புரிஞ்சுத்துனா. புரியுதா? அதனால ஒவ்வொரு ஜீவாவும் அனாதி. அனாதை கிடையாது, அனாதி. திருப்பி புரிஞ்சுக்கணும். என்ன அனாதியா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. அனாதி. புரியுதா? அனாதி. அப்போ இந்த இதுக்கு பிரமாணம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. ஓகே. தேர்ஃபோர் பரமாத்மா, ஜீவாத்மா, கர்மா ஆல்சோ அனாதி, பிகினிங்லெஸ். ஓகே, ஆரம்பமற்றது. ஓகே. ஸோ இன்னொன்று சொல்றது உபனிஷத், இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து இன்னொன்று சொல்றது. அது என்ன? அஜாஹேகா. அஜாஹேகானா மாயா அல்லது பிரகிருதி அல்லது அவித்யா. அந்த அவித்யாவுக்கு எத்தனை பேர் பாரு, உபத்திரம் கொடுக்கறது. அதனால மாயா, பிரகிருதி, அவித்யா. அதாவது ஈஸ்வர அனாதி, ஜீவானாதி, மாயானாதி. எத்தனை அனாதியா இருக்கு அப்படின்னு கேட்டா 6 விதமான அனாதி சொல்றது வேதாந்தம். நம்மால எக்ஸ்பர்ட் என்ன
எக்ஸ்பர்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் வேற சொல்லிடுவான். ஜீவ ஏஷோ விசுத்தாச்சித் ததா ஜீவேசயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா சடஸ்மாகம் அநாதயா சொல்லிட்டான். என்னென்னவா? நம்பர் 1 ஜீவா காரண சரீரத்துவாத் அநாதி. நம்பர் 2 ஈசஹா காரண பிரபஞ்சத்வாத் அநாதி. நம்பர் 2 அநாதி. ஜீவகா ஈசகா காரண சரீரத்வாத் ஜீவகா அநாதி, காரண பிரபஞ்சத்வாத் ஈசகா அநாதி. சரி, மூணாவது என்ன அநாதி? அதுதான் இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டு கூடாது இந்த சந்திரி சாக்கல. அது விசுத்தாச்சித். விசுத்தாச்சித்னா என்ன? சுத்த சைத்தன்யம், சுத்த அக்மார்க் நெய் அப்படி சொல்றா இல்லையா, அதுல சுத்த சைத்தன்யம். அப்ப அசுத்த சைத்தன்யம் இருக்கா? சாட்சி தான் அசுத்த சைத்தன்யம். இன்க்ளூடு மைண்டையே சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல, அது அசுத்த சைத்தன்யம் சாட்சி. ஏன்? இந்த பாடியோடு சேர்ந்துருக்கு, நம்மளோட உறவு கொண்டதுனால அந்த சாட்சி பாவம். புரியுதா? விசுத்தாச்சித் சுத்த சைத்தன்யம் அநாதி மூணாவது. நாலாவது என்ன? ஜீவ ஈசயோஹோ பிதா. பிதானா பிதாவே இல்லை, இல்லை பிதானா பேதகா. பிதானா பேதகா, அதாவது ஜீவ ஈஸ்வர வேறுபாடு இருக்கு இல்லையா, பிகினிங்லெஸ். சம்சாரி ஜீவம் அசம்சாரி ஜீவ டிஃப்ரெண்ட். புரியுதா? ஞஹ அக்ஞஹ, ஒன்று அஜ்ஞானம், இன்னொன்று ஞானம். இன்னொன்று சம்சாரி, இன்னொன்று அசம்சாரி. பிகினிங்லெஸ், இது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அப்படி தான் இருக்கிறது. புரியுதா? சரி, அஞ்சாவது விஷயம் என்ன? அவித்யா மாயா. ஸோ மாயான்றது என்னது? காரண சரீரம் காரண பிரபஞ்சம். காரண சரீரம் காரண பிரபஞ்சம், காரண சரீரம் காரண பிரபஞ்சம் மிக்சர் கால்டு அவித்யா ஆர் மாயா. காரண சரீரம் பிளஸ் காரண பிரபஞ்சம் மிக்சர் கால்டு இஸ் ஈக்குவல் டு அவித்யா ஆர் மாயா. ஓகே, ரைட். இதெல்லாம் வந்து பிரம்ம ரகசியத்தை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரம்மாஜி இருக்கா இல்லையா, அந்த பிரம்மாஜி படைச்சோட ரகசியத்தெல்லாம் நேற்றிலேருந்து நம்ம பேசின்னு இருக்கோம். வேறு எங்கேயும் கிடைக்காது, சொல்லிடவும் வேண்டாம். புரியுதா? ஏன்னா ரகசியம் சொல்லியிருக்கேன் நான். அதனால் இது ஆனால் ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதை ரகசியத்தில் புரிஞ்சுண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக இது உபயோகமாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு அவித்யாச்சு. ஆறாவது வந்து தச்சிதோர் யோகா. தச்சிதோர் யோகா அப்படின்னா, தச்சிதோர் யோகா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகங்கன்னா ஜாயின் டுகெதர். ஓகே, என்னென்ன ஜாயின் டுகெதர்? சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் அவித்யா மிக்சர். எது வந்து சைத்தன்யமும் அவித்யாவும் சேர்ந்து இருக்கிறதோ அது அநாதி, பிகினிங்லெஸ். தது இஸ் ஈக்குவல் டு அவித்யா, சித்து இஸ் ஈக்குவல் டு சுத்த சைத்தன்யம். யோகங்கன்னா ரெண்டு கனெக்ஷன். ஓகே, தேர்ஃபோர் அத்வைத வேதாந்தத்தை திருஷ்டியில் மாயா பிளஸ் பிரம்மன், மாயா பிளஸ் பிரம்மன் இருக்கு இல்லையா, மாயா பிளஸ் பிரம்மன் கனெக்ஷன் இஸ் கால்டு டைம், காலகா. ஸோ பிரம்மன் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு கால தத்துவம். ஓகே சுவாமிஜி, காலம் எப்படி தோன்றுச்சு? எப்போ தோன்றுது? கேள்வியே தப்பாக இருக்க மாதிரி இருக்குல்ல. டைம் எப்போ தோன்றியது? புரியுதா? அதுக்கு ஒரு டைம் சொன்ன என்ன அர்த்தம்? உனக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதா? பிரம்ம மாயா சம்பந்தகா காலகா அநாதி, காலம் ஆல்சோ அநாதி. இது எனக்கு விளக்கமே வேண்டாம், ஏன்னா அது டயத்தில் இருக்கு. அப்போது பிகினிங்லெஸ் இருக்க இந்த டைம் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த காலம் தொடங்கியதுன்னு சொன்னால் அது வந்து பிகினிங்லெஸ் ஆகாது. புரியுதா? அப்போ காலம் எப்போ ஜனித்ததுன்னு சொல்ல முடியாது, அதனுடைய ஜன்மம் சொல்லிட்டா அதுக்கு ஒரு காலம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும். தேர்ஃபோர் காலம் ஆல்சோ அநாதி. பிரம்மம் ப்ளஸ் மாயம், மாயா இஸ் ஈக்குவல் டு அதுக்கு பிறந்த குழந்தை வந்து காலம், டைம். அனாத்மா அகங்கார, இது அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் அகங்கார். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகே, அந்த அகங்காரத்துடைய காரியம் வந்து மனசு. ஓகே, இதெல்லாம் ஒரு சீக்ரெட் ஆஃப் அந்த அப்படி அப்படியே அப்படி அப்படியே நெட்டை வந்து கட்டி முடிச்சு கவிட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கும். ஓகே, சரி. இப்போது இதில் பிரம்ம மாயா சம்பந்தகா காலகா ஆல்சோ அநாதி. 6 தத்துவம் அநாதி. 6 பிரின்சிபல் தத்துவம். என்னென்ன தத்துவம்?
ஜீவ தத்துவம் அனாதி, ஈஸ்வர தத்துவம் அனாதி, பிரம்ம தத்துவம் அனாதி, மாயா தத்துவம் அனாதி, ஜீவேஸ்வர பேதா அனாதி, பிரம்ம மாயா சம்பந்தா அனாதி. ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித் ததா ஜீவேசயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா சடஸ்மாகம் அநாதயா. அழகா பிகினிங்லெஸ். ஏன் உனக்கு வெக்கம் இல்லை? அத்வைத்தின்னு சொல்றிய, அவனுக்காக துவைத்தத்துக்கு 2 தான் இருக்குது. உனக்கு பிகினிங்லெஸ் 6 வச்சுட்டு அத்வைத்தி சொல்லிட்டு இருக்க நீ. இல்லை கேட்பான்ல அவன், துவைத்தி கேட்பான்னு கோவத்தில் கேட்க மாட்டேன்னு 6 பிகினிங்லெஸ் இவர் வச்சுட்டு இவர் அத்வைதம் சொல்கிறார். புரியுறதுல? அதனால் துவைத்தத்தை விட அதிகமாக அத்வைத்துக்கு தான் ஏகப்பட்ட சம்சாரம் இருக்கும். புரியுதா? அத்வைதி என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே விஷயம் தெரிஞ்ச ஆளு ஸ்மைல் பண்ணுவான், விஷயம் டம்மியாக இருக்கிற ஆளுக்கு கோபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுல? ஏற்கனவே ஒரு விஷயம் நன்னா உனக்கு ஸ்டப்பனா கருத்தில் இருந்தீன்னா அதுதான் சத்தியமாக இருந்தா அவன் தப்பாக சொல்கிறான்னு என்ன சொல்லுவான்? இப்போ வந்து குழந்தை வந்து உனக்கு வந்து 2 2 5ன்னு சொல்கிறது வச்சுக்கோ. குழந்தை வந்து சின்ன குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தை, 2 + 2 5 அப்படி சொன்னால் நீ பண்ணுவேன கோபத்தில் அடிக்க. அப்படி இல்லை, 2 + 2 4 5 சரி போ. புரியுதா? ஸ்மைல் பண்ணி விட்டுடுவான். புரியுதா? அதுவும் இன்னொரு குழந்தை வேற ஆற்று குழந்தை 2 + 2 5 என்ன பண்ணுவேன்? திரிப்பேன். அந்த அம்மாவுக்கு தான் ஆத்திரம் வரும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். புரியுதா? இந்த அம்மா சொன்ன அப்படி இருக்குது, அந்த அம்மா அப்படி சொல்றது, அதனுடைய குழந்தைக்கு சொன்ன அப்படி இருக்கு, இந்த குழந்தைக்கு சொன்ன இருக்கு. குழந்தைனா எல்லாரும் ஒரே குழந்தை தானே. அதுவும் செகண்ட் ஹேண்ட் குழந்தை வேற சொல்லிட்டேன் நான். பார்த்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரு. ஓகே, நான் பார்க்குறேன்ல எல்லாரையும் ஒரே குழந்தையா பார்க்குறேன்ல, அப்படி பாரு. உன் குழந்தை மாதிரி இப்படி புரியுதுல? அது ரொம்ப இது. எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். புரியுதா? ஒரே குழந்தை. இது குழந்தைன்றது ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் வரணும். புரியுதுல? அதில் இதெல்லாம் வந்து இது ஐடியா இருக்கிறது. ஓகே, விசுத்தி சைத்தன்ய. சரி, இதில் அத்வைதி வந்து ஸ்மைல் பண்ணா, ஓய் கேள், சும்மா ஆடாத அப்படின்னா, பிரம்மம் ஒன்லி சத்தியம், மற்ற எல்லாம் ஒரே கேட்டகரி. புரியுதா? பிரம்மம் பாரமார்த்திக சத்தியம், மீதி 5 சொன்னேன் அது விவகாரிக சத்தியம். விவகாரிக சத்தியத்தில் இன்னொரு 10 கூட போடலாம், எத்தனை வேணால் போடலாம். அப்படின்னா அது இல்லைன்னு சொல்ல போகிறோம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு எத்தனை போட்டால் என்ன? புரியுதா? அதனால் ஸோ பிரம்மன் ஒன்லி அப்சல்யூட் ரியாலிட்டி, மற்ற எல்லாம் வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அன்ரியல். நான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ட் குழப்பறே இல்லை. நீங்கள் நான் எக்ஸிஸ்டன்ஸ் வேர்டே ராங்காக இருக்கிறது. ஏண்டா முடியாது? இங்கே பாரு, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம் இல்லையா? நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாட், பாட்டு என்பது இந்த பானை என்பது இல்லவே இல்லை, இந்த பானை இருக்கிறது. ஓகே, இல்லாத பானை இருக்கிறது அப்படி சொல்கிறான். என்ன சுவாமி குழப்பற? பானை தான் இருக்க, நீ பார்க்குறது பானையா களிமண்ணா? சொல்லு. களிமண். இது களிமண்ணுன்னு புரியலன்னா மண்டையில் மரமண்டை, அது வர மரமண்டையில் களிமண்ணுன்னு அர்த்தம், பூச்சி பிடிக்கும்னு அர்த்தம். அதனால் இது வந்து பாட்டுன்றது சும்மா இந்த ஷேப் இருக்க, அதுக்கு தான் பாட்டு. புரியுதுல? அதனால் ஸோ இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாட், இது நான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இல்லாத பானை இருக்கின்றது. புரியுறதுல? இல்லாத பானை இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய மாயா. மாயாவை நம்ம கைக்குள்ளே பிடிக்கலான்னா, இந்த பானையை பிடிச்சிட்டா மாயாவை நம்ம கைக்குள்ளே பிடிச்சா மாதிரி. புரியுதா? என்டையர் பிரபஞ்சத்தை கைக்குள்ளே பிடிச்ச மாதிரி இந்த பானை. புரியுதா? இதுக்காக ஒரு தடவை பானை கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். அது என்ன பண்ணீங்களோ உடச்சி போட்டுட்டுப்பீங்களே கோவத்தில். அதனால் ஸோ இது ஸ்மைல் பண்ணி சொல்கிறான், எது ஒன்று பாரமார்த்திக சத்தியமோ அது அத்வைதம், எது ஒன்று வியாபகாரிக சத்தியமோ அது அன்ரியல். புரியுதா? சொப்பனவத்து. ஓகே, அது யூஸ் பண்ணு, என்டர்டெயின் பண்ணிட்டு யூட்டிலிட்டி பண்ணு, அவ்வளோதான். அதில் செக்யூரிட்டி தராத, அது சத்தியத்தை புத்தி பண்ணாத, ஜஸ்ட் ஃபன் ஜாய், அவ்வளோதான். ஓகே, அதில் ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை.
அதுக்கு அவ்வளோதான், அதுக்கு சத்தா அவ்வளோதான் இருக்கிறது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீ பண்ணினா எல்லாமே தப்பு. ஓகே, அதனால அகமேவ சத்தியம் அந்நியத்து மித்யா. அடுத்த ஸ்டெப்பு பிரம்மம் சத்தியம் என்டையர் இது மித்யா சொல்லக்கூடாது. அகமேவ சத்தியம். ஏன்? ஐ ஆம் த கான்ஷியஸ். ஓகே, அதனால இங்க உபனிஷத்து 6ல் 3 அனாதி பத்தி சொல்றது. 3 அனாதி சொல்றது. ஞஹ அக்ஞௌ அஜாக்கேக, ஜீவ ஈஸ்வர மாயா தத்துவத்தை பத்தி சொல்றது. சரி, இப்போ மாயாவோட ஜாப் என்ன? இங்கே தான் இம்பார்ட்டன்ட். நம்முடைய சம்சாரத்தினுடைய வேதை இங்கே தான் இருக்குது. மாயாவோட ஜாப்னா, முன்னாடி அந்த 7ல் சொன்னமே கர்த்ரு போக்திருத்துவம் இருக்க, அதுதான் மாயாவோட ஜாப். புரியுதுதான்? போக்திரு போக்கியார்த்தா யுக்தா. போக்திரு போக்கியார்த்த யுக்தா. யுக்தானா வேலை செய்யுது. ஓகே, எப்படி வேலை செய்யுது? திருப்புட்டி அங்கே படிச்சோல்ல, திருப்புட்டி பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் திருப்படி, ஆல் திருப்படி. ஸோ கர்த்தா கரணம் கர்மா இதெல்லாம் 3 இருக்கு. அது இப்போ இப்படி சாப்பிட்றோன்னு வச்சுக்கலேன். சாப்பாடு, சாப்பிட்ற கை, தட்டு, சாப்பாடு 3 இருக்கிறது. புரியுதா? அதனால பார்ப்பவன், பார்ப்பவன பார்க்கப்படுபவன், பார்க்கப்படுவது கண். கண் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. ஓகே, பார்க்கப்படுகிறது நோட்டு. ஓகே, பார்க்கப்படுபவன் நான். எது வேணா எடுத்துக்கோ, 3 இருக்கும். ஓகே, 3 இருக்கும். புரியுதா? உனக்கு கண்ணில் சங்கர நேத்திரால போய் 2 தெரிஞ்சா என்ன சொல்லுவான்? எனக்கு 2 தெரியுது சார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? இல்லை, உனக்கு கண்ணில் டிஃபெக்ட் சொல்லுவானா இல்லையா? உபநிஷத்து சொல்றது உனக்கு 3 தெரியுது அப்படின்றது. அதனால 2 தெரிஞ்சாலே உனக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். 3 தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? இது ஹோல் பிரபஞ்சம் 3 இருக்கிறது. புரியுதா? அதனால கர்த்தா கரணம் கர்மா, ஞாத்தா ஞானம் ஞேயம் இப்படி இருக்கிறது. அதனால எழுதுகிறவன், எழுதுகோள், எழுதப்படுவது என்ன வேணா எழுதிக்கோ, அது 3 இருக்கு. ஓகே, இப்படி உபநிஷத்து சொல்றது போக்திரு போக்ய அர்த்த யுக்தா. அனுபவிப்பவன், அனுபவிப்பது, அனுபவிக்கப்படும் பொருள், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, திருப்புட்டி. ஓகே, therefore அஜாஹேக திருப்புட்டி யுக்தா. அஜாஹேக திருப்புட்டி யுக்தா. மாயாவோட வேலை என்னன்னா திருப்புடி. ஓகே, திருப்புடி. திருப்பு இல்லை, நம்ம திருப்பு கூப்பிடல. திருப்புன்னா தெரியல உங்களுக்கு? நம்ம திருப்புர சுந்தரி. அது அந்த திருப்புர சுந்தரிக்கு தான் திருப்புன்னு பேரு. புரியுதா? இந்த இது மாயாவோட வேலை. மாயாவோட இன்னொரு பேர் திருப்புரி சுந்தரி. அதனால அங்கு அப்படி சொல்லக்கூடாது இப்போ. அதனால அஜாக்கிய திருப்படி யுக்தா. மாயாவோட வேலை திருப்படி. ஏன் என்ன பண்றது அப்படின்னா, எப்படி கனவு கண்டவனுக்கு நித்ரா சக்தி மூலியம் அனுபவிப்பது, அனுபவிப்பவன், அனுபவிக்கப்பொருள், பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கனவு காண்கிறவனுக்கு நித்ரா சக்தி மூலியமாக அந்த கனவு உலகத்தில், சொப்பன பிரபஞ்சத்தில் 3 தெரியறது. இப்படிதான் அந்த இடத்துல, அந்த இடத்துல இருக்கிற பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் இருக்கு. ஓகே, ஞாத்தா ஞானம் நியாயம் இருக்கிறது சொப்பன உலகத்தில். சரி, அந்த சொப்பன உலகத்தில் 3 உண்டாக்குறது யாரு? எப்படி பண்றது? எப்படி ப்ராசஸ்? நித்ரா சக்தி. அந்த நித்ரா சக்தி கனவு காண்பவனுக்கு வேக்கருக்கு எப்படி அந்த நித்ரா சக்தி பயன்படுகிறதோ, அது போல பிரம்மம் தன்னுடைய மாயாசக்தி மூலியமா திருப்படி உண்டாக்கி பவகாரத்தை உண்டாக்கின்னு இருக்கிறது. இண்டிவிஜுவல் நீ ஒன்று பண்ணும்போது சமஷ்டியில் பிரம்மன் பண்ணிட்டு இருக்கிறது. புரியுதா? ஹோல் மாயா சக்தி மூலமா திருப்படி உண்டாக்கின்னு இருக்கிறது. ஓகே, அதனால இது மூலம் என்ன பண்றதா, என்ன சொல்ல? சரி, ஒரு விஷயம் இப்படிலாம் கதையெல்லாம் சொல்றேன்ல, என்ன சொல்ல வரேன்? நான் நேற்றுக்கே சொன்னேன்ல காலம்புற, ஒரு விஷயம்னா எதுக்கு சொல்ல வரீங்கன்னு கடைசியில் சொல்லணும். அது ஆகப்பட்டதுன்னு கதையை முடிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் பீச்சுக்கு போனேன், 1,00,000 பேர் கூடினான். அந்த ஒரு யோகி பாறையில் உட்காந்து கண்டுபிடிச்சா. இது நானும் என்னதான் சொல்ல வராரு, கன்க்ளூஷன் என்ன பண்ணுறேன்னா கன்க்ளூஷனே பண்ணாமல் முடிச்சிட்டார். புரியுதா?
அதுக்கப்புறம் நான் விடலை. அவர் என்ன கன்க்ளூஷன் பண்ண வராருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இடத்துக்குலாம் போனேன், இதெல்லாம் பண்ணேன், ஒன்று எடுத்துனா முடிச்சுட்டு பண்ணேன். அப்புறம் பார்த்தா சூன்யத்தை சொல்ல வராரு. ஆனால் சூன்யத்தை சொல்கிறதுக்கு கட்ஸ் இல்லை, ஏன்னா ஜனங்கள் வரமாட்டாங்க. அப்புறம் புரியுறதில்ல, இதெல்லாம் இருக்கிறது. அழகான ஃபோட்டோலாம் போடுவார். அதனால யதா ஏதத்து பிரம்ம த்ரயம் விந்ததே. இத்தனை விஷயம் சொன்னதனுடைய விஷயம் என்னன்னா, யதா ஏதத்து பிரம்ம த்ரயம் விந்ததே. ஞானிக்கு இந்த ரகசியம் அம்பலம்லாம் புரிஞ்சுடுது. புரியுதா? அம்பலம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சுது. திருப்புட்டிக்கு, இந்த திருப்புட்டிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் இதுதான் ஒர்க்கு நடக்கிறது டோட்டலாக. இந்த ஒர்க்கோட பின்புலம், இவன் எகிர்றான்னா இவனுக்கு யாரா பின்னாடி இருக்கான், அந்த விஷயம் இவனுக்கு, அந்த மாயைக்கு பின்னாடி மாயாவே கண்டுபிடிச்சிட்டான். திருப்பதிக்கு பின்னாடி பிரம்மன் ஞானிக்கு தெரியும். புரியுதா? ஏதத்து த்ரயம், ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா. இதுல இந்த மூணுமே அப்பியரன்ஸ் தோற்றம் அப்படி ஞானி புரிஞ்சுட்டான். எதனுடைய அப்பியரன்ஸ் தோற்றம்? பிரம்மத்தோட அப்பியரன்ஸ் தான் ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா. ஓகே, ஜீவாத்மா பரமாத்மா புரிஞ்சு சுவாமி. அனாத்மா ஏதோ சொன்னீங்களே, அதுதான் ஜகத். இருக்கிறது ஏகாத்மா, ஏகாத்மா தான் இருக்கிறது, அது பிரம்மன். அந்த ஒரே ஆத்மா பூர ஆத்மாவும் நான், அதை போட்டுக்கணும் கடைசியில். எப்படி எப்படி உங்களுக்கு வாய்க்கு வந்தது அப்படியே சொல்லிவிடுவீங்களா? ஏகாத்மா ஏகாத்மா மாண்டுக்குத்தர் சொல்லிருக்கு, அயம் ஆத்மா பிரம்ம. அதை அப்படியே பிடிச்சிட்டே வரணும். அதை 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 வந்து அப்படி அப்படியே அந்த ரூல் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா? அதனால் நீங்கள் சில டாக்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டக்குன்னு மாற்றக்கூடாது. ஜுரமாக இந்த மாத்திரை வச்சுருப்பார், தலைவலியாக இந்த மாத்திரை வச்சுருப்பார். புரியுது இல்லை? ஸோ ஒவ்வொரு அவங்க தொழிலுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த புக்கு ஒன்று வச்சுருப்பார், அதை பார்த்து இத்தனை இதுக்கு. ஓகே, அட்வொகேட்டுக்கு போனீங்கன்னா அவர் ஒரு நம்பர் பார்த்து இப்படி சொல்லுவார். புரியுதுல்ல? இது வேதாந்தக்குள்ளே வந்து வாழ்க்கை பற்றி பேசிக்கிறதுனா வாழ்க்கை பற்றி இதை பற்றி பேசுவோம், நம்மளோட லைஃப்பை பற்றி சொல்கிறது. அப்போ மூணுமே பிரம்மத்துக்கு வேறானது அல்ல. இது அடுத்த பாயிண்ட். ஸோ மூணுமே அப்பியரன்ஸு, ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா மூணுமே தோன்றுகிறது. ஓகே, அப்பியரன்ஸு. அந்த மூணு தோன்றது வந்து எனக்கு அப்பாற்பட்டது கிடையாது, பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. புரியுதா? ஏகாத்மா அது பிரம்ம, அது அகம். கிளாரிட்டினா கிளாரிட்டி தள்ள தெளிவாக உபனிஷத்து சொல்லிடுது. புரியுதா? உனக்கு கிளாரிட்டி ஆச்சா இல்லையான்றத பகவான் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? அப்போ பிரம்மத்துடைய டிரான்சாக்ஷன் என்ன? பிரம்மத்தோட டிரான்சாக்ஷன் என்ன? அகர்த்தா அபோக்தா அகாரணம். இப்போ என்ன சொன்னேல, ஒன்றுமே புரியலை. ஒன்றுமே புரியலைன்னா மாண்டுக்குதுவா. அதிர்ஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்வுபதேசம் ஏகாத்ம வித்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்ம ச விக்ஞயா. இது புரியவே வேண்டாம், இது காதில் விழுந்தாலே உனக்கு புண்ணியம். இது நான் சொல்கிறதுனுடைய அர்த்தமே எனக்கு புண்ணியம். புரியுதா? இந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே புண்ணியம். அவ்வளோ விஷயம் இது இருக்கிறது. ஏன்னா டோட்டல் பிரபஞ்சத்தோட ரகசியம் இதுக்குள்ளே அப்படியே போட்டு நெருக்கி வச்சிருக்கு. புரியுதா? என்னைக்காவது ஒரு நாள் இது புரியணும். புரியுதா? அதனால யதா விந்ததே, இந்த ஞானிகள் மட்டுமே அறிவார்கள் இதை. புரியுதா? ஏதத்து பிரம்மம் விந்ததே. ஏதத்து பிரம்மம் எப்படி அறிகிறார்கள்? பிரம்மம் ஒரு பிரமேயம் இல்லாததாக அறிகிறார்கள். அது ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எப்படி அறிகிறார்கள்? அந்த பிரம்மம் நானாக அறிந்து கொண்டார்கள் ஞானிகள். அதனால இது துவைத்தமாகாது. அயமாத்ம பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்தார்கள். விந்ததே. ஓகே, அப்போ பகவான் சொல்றாரு, கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகம் பிரம்ம பரமம் ஸ்வாபத்யாத்ம முச்சதே. என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்டவர்கள் என்னையே அடைகிறார்கள். புரியுதா? தத்துவ ரீதி அப்பப்போ கீதையில் வந்து தத்துவ ரீதியாக அந்த தத்துவம் தான் இங்கே படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அவர் சொல்கிறத அங்கே கேட்டுக்கோ, இங்கே வந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. புரியுதா? ரெண்டு டேலி ஆகிடும். அப்போ ஆத்மாவின் ஸ்வரூபம் பிரம்ம, என்னுடைய ஸ்வரூபம் பிரம்ம. சம்ஜே? தேர்ஃபோர் அயம் ஆத்மா பிரம்ம. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ பிரம்மன் ஆக முடியும். தத்துவம் அசி.
அந்த தது பிரம்மன் நான் தான். அப்படிதான். அப்போ பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்னுடைய தோற்றமே தான். இப்போ ஜீவ ஈஸ்வர ஜகத்து என்னது? தோற்றம். மையேவ சகலம் ஜாத்தம். அப்போ இது இப்படி அறிந்து கொண்ட ஞானிக்கு ஸ்ருதி பலம் என்ன? ஸ்ருதி கொடுக்கக்கூடிய, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி பலன் என்ன? வேதம் கொடுக்கக்கூடிய பலம் பிரயோஜனம் என்ன? அஜக்ஹேக போக்திரு போக்தியார்த்த யுக்தா. மாயிலிருந்து உண்டான இந்த திருப்படிக்கு பிரம்மமே அதிஷ்டானம். அந்த பிரம்மன் அகமஸ்மி. புரியுதுல? ஓகே. இப்படி அஜக்ஹேக போக்திரு போக்யார்த்த யுக்தா, திருப்பட்டிக்கு பிரம்மனே அதிஷ்டானம்னு, யுக்தகா அதிஷ்டானம்னு புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பலன் வரவே இல்லை. புரிஞ்சுட்டா என்னவா? அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். புரியுறதுல? எல்லா ப்ராப்ளத்துக்கும் எப்படி அந்த 7க்கும் 8க்கும் 9க்கும் இப்படி கனெக்ட் பண்ணுறது. அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு இருக்கிறது. அப்போ கர்மாவை ஒரு நாளும் நீ கம்ப்ளீட் பண்ண முடியாது. காரணம் சஞ்சிதம். கணக்கில் அடங்காத விஷயத்தை காலி பண்ண முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை கழித்து ஒரு தடவை கழித்து முடிச்சுடலாம்ப்பா கர்மத்தை. பிறவியாக எடுத்து நெவர். ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அந்த வழி பலார்னு ஒரு அறை விடணும். கனவுலேருந்து அந்த கனவுல இருக்க திருப்படிலாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? பலாரும் ஒரு அறை விட்டுனா எழுந்துப்பா. என்ன அடிச்சங்க கனவு என்ன கண்டான்? எல்லாம் போயிடுச்சு. புரியுதா? அந்த மாதிரி சாட்டை அடித்து அடிக்கிறது தான் இந்த உபநிஷத்து மந்திரலாம். புரியுதா? நம்மளை ஸோ முதல்ல கொஞ்சம் குழாவிலாம் இருக்கும், கொஞ்சம் குழாவே அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் விஷயத்தெல்லாம் சொல்லும் ஓன்னு. புரியுதுல? நீ நீ யாருன்றது தோலை உரிச்சு காட்டும். நீ நினைச்சுன்ற ஆள் நீ கிடையாது. புரியுதுதா? அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறத அந்த ஆளுக்கும் அதிஷ்டானம் எதுவோ நீ. புரியுதா? அப்போ சொப்பன உலகத்திலேருந்து விழிச்சவனுக்கு தான் சொப்பன உலகம் போய். புரியுதா? அது போல பாரமார்த்திக உலகத்தில் வந்தால் தான் விவகார உலகம் சம்பந்தம் இல்லைன்னு புரியும். புரியுதா? அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம். அப்போ அவன் அந்த ஞானி எப்படி இருப்பான்? எப்படி சொல்லுவான்? நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யதே தத்துவவித்து. ஓகே. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்த மன்யத்தோ தத்துவவித்து. தத்துவத்தை அறிந்தவர்கள் இப்படி கூற முடியும். அவன் நடந்தாலும் பேசினாலும் கேட்டாலும் எல்லாமே அவன் இது பண்ண எதுவுமே இல்லாமல். அப்போ ஞான பலன் நம்பர் 1 அகர்த்தா அபோக்தா. அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம். செகண்ட் என்ன? அனந்தஹாகமஸ்மி. ஐ எம் இன்ஃபினிட். வை? பிகாஸ் அபூர்ணம் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம். அந்த அபூர்ணம் டிஸ்மிஸ் ஆகிடும். ஓகே. ஐ ஆம் த இன்ஃபினிட். ஓகே. அப்போ கர்த்தா கர்மா எல்லாம் போய்டுறது. அனந்தஹா தேசகால அதீதகான்னு அர்த்தம். நீ யாரு? நீ 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 சாதாரண ஆள் இல்லையா? நீ மரணமற்றவன், தேச காலத்துக்குலாம் அப்பாற்பட்டவன். நீ சாதாரண ஆள் இல்லை. நீ ரொம்ப சாதாரண ஆளை வச்சுன்னு உன்னை சம்சாரத்தில் ஈடுபட்டுக்க. யூ ஆர் த கிரேட். யூ ஆர் த கிரேட். யூ ஆர் த ஒன்லி கிரேட். ரியலி. அப்போ பக்கத்து வீட்டில் அங்கேயே கம்பேரிசனா அந்த பிரம்மன் டே பிரம்மன் ஏக்ககா அது நீன்னு சொல்றோம். அப்போ அவ அப்படின்னா என்ன அர்த்தம்? துவைத்தத்தில் கேட்கறான்னு அர்த்தம். புரியுதுல்ல? துவைத்தத்தில் நானா அவளா பிரம்மன் சொல்லு. துவைத்தத்தில் பிரம்மன் வராது. புரியுதா? ஏக்க பிரம்மன் அது நீ. புரியுதா? ரெண்டாவது ஆளை பற்றி சொன்னா கீழே ஈஸ்வரனுக்கு வா. எல்லாமே ஈஸ்வரன். அநேககா பகுதா. புரியுதா? நீ துவைத்தத்துக்குள்ள வந்துட்டுனா ஈஸ்வரன் வந்துடணும். தத்துவத்துக்குள்ள போயிட்டுனா பிரம்மன் புரிஞ்சுனா. அதனால் மூணாவது பலன் என்ன? விஸ்வரூப அகமஸ்மி. வெரி இம்பார்ட்டன்ட். அகம் விஸ்வரூபா உபனிஷத்து சொல்லி கொடுக்கறது. அதாவது இதில் முக்கியம் என்னென்னா, அகம் அனந்தகா சொன்னாலே ஜீவ ஈஸ்வர ஜகத்து அதுக்குள்ளே வந்துடும். அனந்தகா சொல்ல அனந்தகான்னு எப்படி சொல்ல முடியும்? அனந்தகா டெஃபினிஷன் என்ன? இன்ஃபினிட்னா எவ்வளோ பெருசு? இன்ஃபினிட்னா எவ்வளோ பெருசு? ஜீவ ஜகத்து ஈஸ்வர அதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லலாம். இவ்வளோ சைஸ்ன்னு சொல்ல முடியாது. புரியுதா?
இன்ஃபினிட்டை நீ எவ்வளோ சொல்கிறியோ அதை விட பெருசு. அதுக்கு எவ்வளோ சொல்லலாம், ஒரு மெஷர்மெண்ட் சொல்லலை. அது வந்து ஜீவ ஜகத்து ஈஸ்வரா எவ்வளோ பெருசோ அதை விட பெருசு. இப்போ புரியுதுல? இப்போ அளவு புரியுது உங்களுக்கு? அளவு புரியுதுல உங்களுக்கு? ஓரளவுக்கு புரியும், புரியுதா? அதனால அகம் விஸ்வரூபகா சர்வரூபகா ஜீவா. ஓகே, இம்ம ஜீவா ஜீவா நான் யாருன்னா ஜகத் ரூபா விஸ்வரூபகா. அப்போ மோட்சம்ன்றதுன்னா பூமியிலேருந்து பேர்ந்து எங்கேயா போயிட்டு அடையிறது இல்லை. மோட்சம் பூமியில் இருந்துட்டே இந்த பூமியை அகாமடேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் என்னுடைய தான். எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணலாம், எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணலாம். எந்த விதமான ரிஸ்க் இல்லாமல், ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த அகாமடேட் பண்ணிக்கலாம். மொத்த ஜகத்தையும் அகாமடேட் பண்ணிக்கலாம். உனக்கு நியர் டியர் இருக்கால அவளை அகாமடேட் பண்ணினா என்டையர் பிரபஞ்சம் அகாமடேஷன் அர்த்தம். அப்படி சொல்லாதீங்க. எக்ஸப்ட் நியர் டியரை தவிர மீது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்கலாம். நெவர். ஏதாவது இண்டிகேஷன் வரணும்னா எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்கலாம்னா உன்னுடைய நியர் அண்ட் டியர். அப்கோர்ஸ் அதில் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். இந்த நியர் இருக்க அது மாத்திரம் அகாமடேட். டியர் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம், அகாமடேட் பண்ணிக்கலாம். அதுவும் சில சமயம் டியர் வந்து நியர் ஆகிடும். அதனால அகாமடேஷன் ஜீவ ஈஸ்வர ஜகத்து என்னால் ஈஸியாக அகாமடேட் பண்ணிக்க முடியும். காரணம் எதுவுமே எனக்கு வேறானது அல்ல. எப்படி? அடே அப்பா! அப்போ ஈஸ்வர ஜகத், இந்த ஜகத்தில் வந்து உனக்கு அபேதம் இருக்கணும். தத்துவத்தில் வந்து அத்வைதம் இருக்கணும். சாந்தம் சிவம் அத்வைதம் ஆத்மா. அப்போ மோட்சம் என்பது எதற்குமே அவர்ஷன் கிடையாது. எதை கண்டாலும் அவர்ஷன் கிடையாது. இதுக்கு பேர் மோட்சம். மோட்சம்னா இதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கும், அவர்ஷன், இதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதில் ஒன்றுமே கிடையாது, எதுக்கும் அவர்ஷன் கிடையாது. ஓகே, வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் அகாமடேஷன் த வேர்ல்ட் எனிதிங். அகம் அனந்தகா, தேர்ஃபோர் அகம் விஸ்வரூபகா, அதாவது அகம் சர்வரூபகா, அதாவது நான் ஜகத் ரூபகா. உன்னை என்னமா சொல்றது பாரு உபனிஷத்து. இதுக்கு மேலே உனக்கு என்ன சோகம் சொல்லலாம் வரும்? தமிழ் சோகம் சொல்லவே கூடாது இனிமேல். சோகம் சோகம் சோகம்னு என்ன? சக அகம். சக அகம் இஸ் ஈக்குவல் டு சோகம். அது தமிழில் போட்டுன்னு வச்சுக்கோ, சோகம் சோச்சாமி. அது இல்லை, அது சொல்றதுக்கு இது வஞ்சி கட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கன்னியாகுமரிக்கு வர வேண்டாம். அகம் சோச்சாமி. நீ சோக புருஷன் இல்லை, நீ சோகம், நீ பிரம்மன். புரியுதா? விஸ்வரூபகா சர்வரூபகா. அப்போ எவ்ரிதிங் எனிதிங் அகாமடேஷன் வித்தவுட் இரிட்டேஷன் ஞானத்தினுடைய பலன். புரியுதா? அப்போ இந்த கன்க்ளூஷன் என்னன்னா, ஒன்றாய் காண்பதே காட்சி. ஔவையார் பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டார், ஒன்றாய் காட்பதே காட்சி, அதுதான் காட்சி. அப்போ இங்க அப்போ உபனிஷத் சொல்றது ஏக்கத்துவம் அனுபஷ்யத கக சோககா கக மோககா. எந்த உபனிஷத்து? ஈஷாவாசி உபனிஷத். ஈஷாவாசி மிதம் ஜகத். அப்படி அறிவு வந்தோடனே அதில் கன்க்ளூஷன் என்ன? வேதனையில் பேதம், சாதனையில் அபேதம், ஞானத்தில் அத்வைதம். பிரதா, உனக்கு வேதனையில் பேதம், சாதனையில் அபேதம், ஞானத்தில் அத்வைதம். நீ பேதம் பார்த்தீங்கன்னா வேதனையில் இருக்கன்னு அர்த்தம், அபேதம் பார்த்தீங்கன்னா சாதனையில் இருக்குன்னு அர்த்தம். அத்வைதம் வந்துன்னா கப்சிப் அத்வைதம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஃபர்தரா என்ன சொல்றது? ஆஃப்டர் த பிரேக். ஓம்